லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு கிட்ட தேங்காய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டும் இது கூட சேரும் போது ரொம்ப ரொம்ப அருமையான வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது மூணையும் சேர்த்து நல்ல கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து இது மூணையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது 3 எடுத்து வச்சிருக்கேன், அதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி வந்தா போதும். நான் எல்லா வீடியோலயுமே சொல்ற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த டைம்ல இதுல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு கிட்ட முட்டைக்கோஸ் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு அரை கப் அளவு கிட்ட கடலை பருப்பு எடுத்து அதையுமே ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை பருப்பு பிளஸ் முட்டைக்கோஸ் இது ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். முட்டைக்கோஸோட சேர்த்து இந்த கடலை பருப்பு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. முட்டைக்கோஸ் ஒரு முக்காவாசி பதத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க முட்டைக்கோஸ் சூப்பரா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இது மூணையும் போட்டு அந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா அந்த முட்டைக்கோஸோட சீக்கிரமா செட் ஆயிரும், ஏன்னா முட்டைக்கோஸ் ஏற்கனவே நமக்கு வெந்து வந்துருச்சு. அதனால இந்த உப்பு காரம் இதெல்லாம் சீக்கிரமாவே செட் ஆயிடும். கடைசியா இதுல நம்ம ஃபர்ஸ்டா கொரப்பா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், அதை எடுத்து இதுல போட்டு அந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இதோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியலை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம சுட சுட சாப்பாட்டுல ஏதாவது ஒரு குழம்பு ஊத்தி இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிடுங்க, அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.